ரசவாதி மூவி ரிவ்யூ. இது ஒரு ரொமான்டிக் த்ரில்லர் ஃபிலிம் டைரக்டட் பை சாந்தகுமார். அர்ஜுன் தாஸ் கொடைக்கானலில் ஒரு சித்த மருத்துவராக ஒர்க் பண்ணுறாரு. அதே ஊரில் டானியா ரவிச்சந்திரன் ஒரு ஹோட்டல் மேனேஜராக ஒர்க் பண்ணுறாங்க. ஸோ 2 பேருக்குள்ளேயும் ஒரு நட்பு ஏற்படுது. அதுக்கப்புறம் இந்த கொஞ்ச நாள் கழிச்சு இந்த நட்பு அப்படியே காதலாக மாறுது. இதுக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா சுஜித் குமார் அந்த ஊருக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் வாங்கிட்டு வராரு. ஸோ அவரே அந்த ஊருக்கு ட்ரான்ஸ்ஃபர் வாங்கிட்டு வராரு. அவருக்கும் அர்ஜுன் தாஸுக்கும் ஒரு சின்ன கான்ஃப்ளிக்ட் ஏற்படுது. ஃப்ளாஷ்பேக்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் ஒன்று வச்சுருக்காங்க செகண்ட் ஹாஃபில் 2 பேரையும் கனெக்ட் பண்ணுற மாதிரி. அந்த விஷயம் வந்து ரொம்ப நல்லாவே ஒர்க் அவுட் பண்ணியிருக்காங்க. ரொம்ப நல்லாவும் வந்திருக்கு படத்தில் பார்க்கறதுக்கு. அதுக்கப்புறம் ரேஷ்மா வெங்கட் வந்து செகண்ட் ஹீரோயினாக ப்ளே பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்க கொஞ்சம் சீன் தான் வராங்க படத்தில். ஸோ கொஞ்சம் சீன் வந்தாலுமே அவங்க ரோல் வந்து பெரிய இம்பாக்ட் கிரியேட் பண்ணியிருக்கு. தமனோட பாடல்கள் ஆவரேஜாக இருக்குது. பின்னணி இசை சிறப்பாக இருக்குது. அந்த சைக்கோபேத்துக்கு வர பிஜிஎம்லாம் சூப்பராக இருக்குது. சுஜித் குமார் வில்லனாக ப்ளே பண்ணியிருக்காரு. அவர் ஆக்டிங் வேறு லெவலில் பண்ணியிருக்காரு. ஸோ அந்த பாடி லாங்குவேஜ் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபேஷியல் எக்ஸ்பிரஷன் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே சூப்பராக பண்ணியிருக்காரு. ஓவரால் ஒரு டீசெண்டான ஆவரேஜான மூவி. கிரிட்டிக் பே ரேட்டிங் 3 out of 5.